என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 5ல் how many triangles are there in the given figure அப்படின்ற டாப்பிக்கில் இப்போ நம்ம மாடல் நம்பர் 4ல் இருந்து கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ மறந்துடாமல் எப்போதுமே நேராக மாடல் நம்பர் 4க்கு வந்துடாதீங்க. லெசன் நம்பர் 1லேருந்து படிச்சுட்டு வாங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, லெசன் நம்பர் 1 படிங்க. எத்தனை மாடல்ஸ் இருக்குது, அப்புறம் மாடல் நம்பர் 1, மாடல் நம்பர் 2, போன மாடல் எல்லாம் படித்ததுக்கு அப்புறமா இந்த மாடல் நம்பர் 4க்கு வாங்க. ஸோ எப்போதுமே இந்த how many triangles are there இந்த given figure டாப்பிக்கில் ரெண்டு மாடலுக்கு மட்டும்தான் ஃபார்முலா இருக்குது. அதாவது மாடல் நம்பர் 2, மாடல் நம்பர் 3. மற்ற மாடல்ஸ் எல்லாமே நம்மளால் நார்மலாகவும் சால்வ் பண்ண முடியும், சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸை வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியும்ப்பா. மாடல் நம்பர் 4. ஸோ மாடல் நம்பர் 4 எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்கொயர் பாக்ஸை நிறையா பிரிச்சிருப்பாங்க, இல்லை ரெக்டாங்குலர் கூட இருக்கலாம். ஸோ பிரித்து வச்சுருப்பாங்க, பிரிச்சுட்டு அதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் மாடல் நம்பர் 4. ஸோ மாடல் நம்பர் 4ல் ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க மாடல் நம்பர் 4 எக்ஸாம்ஸில். ஆனால் 2014-15லலாம் ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த மாடல் வச்சு. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை வந்து 2-3 பிரித்து வச்சுருக்காங்க. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டயக்ராமில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் கேல்குலேஷன் போகலாம். நார்மல் கேல்குலேஷன்னா சும்மா இதை பார்த்த உடனே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பார்க்கலாம், எந்த ஷார்ட்கட்ஸ்லாம் படிக்காமல். இங்கே பாருங்களேன், இது ஒரு ட்ரையாங்கிள், கரெக்டாக? அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த பாருங்கள், இந்த இடம் சொல்கிறேன். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இது ஒன்று, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 4 ட்ரையாங்கிள், குட்டி குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்களேன், பெரிய ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், இருக்கா இல்லையா? இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், கரெக்டாக? அதே மாதிரி கீழே இருக்குது பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள்ப்பா, இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த சைடு இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வரும், அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வரும். ஸோ மொத்தம் இன்னொரு 4 பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ 4 + 4ன்றது 8. ஸோ டோட்டலாக 8 ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் இருக்குது, இந்த டயக்ராமில் இருக்குது. இப்போது எக்ஸாமில் இவ்வளோ ஈஸியாக ஒரு கொஷின் கேட்டவே மாட்டாங்க, செம்ம கஷ்டமாக கேட்பாங்க. பெருசாக கொடுத்து நிறைய கோடு கூட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம உட்காந்து இப்படி கோடு போட்டு எக்ஸாமில் சால்வ் பண்ணக்கூடாது, ஏன்னா டைம் வேஸ்ட்டு. அதனால தான் நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் கற்றுக்குறோம். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், அந்த ஷார்ட்கட்டை மட்டும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. ஓகேவா? இந்த மாடல் நம்பர் 4ல் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிவிடுங்க. என்ன பண்ணணும்னா நம்பர் போடுங்கப்பா. பாருங்கள், எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? 1, இங்கே 2, இங்கே பாருங்கள் 3, இங்கே பாருங்கள் 4. மொத்தம் 4 ட்ரையாங்கிள் இருக்கா? இந்த நம்பர் போடுறீங்கல்ல, 1 2 3 4, இதில் எது ஹையஸ்ட் நம்பர்னு பாருங்கள். 4 தான் ஹையஸ்ட் நம்பர். அந்த 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 8. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் 8 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு அர்த்தம்ப்பா. என்ன பண்ணேன்னு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் இருக்கா, அந்த டயக்ராமில் நம்பர் போடணும். 1 2 3 4 5 6 நம்பர் போட்டுகிட்டே வாங்க. அதில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஃபைனல் ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் தான் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமுக்கு 8 ட்ரையாங்கிள். இன்னொரு கொஷின் வேணால் போகலாம். இங்கே பாருங்கள், இந்த கொஷின் எடுத்துக்கோங்க. எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? இது ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் 4ஆன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமாம், மாடல் நம்பர் 4 தான், ஏன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? நம்பர் போடலாம். ஸோ 1 2 3 4 5 6. இப்போ எத்தனை நம்பர் போட்டிருக்கேன்? 6 நம்பர் போட்டிருக்கேன். அந்த 6 நம்பரில் எது பெரிய நம்பர்? 6 தான் பெரிய நம்பர். அந்த 6 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்படின்னா 12. அப்போனா என்ன அர்த்தம்? மொத்தம் அவங்க கொடுத்துருக்கிற இந்த டயக்ராமில் 12 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம்ப்பா. அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நிறைய கொஷின் இப்படி தான் இருக்கும், 1-2 கொஷின் தான் கஷ்டமாக இருக்கும். இந்த பாருங்கள், அடுத்த டயக்ராம் இதுதான் சொன்னேன். இது ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின். இது 2014-15 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ரயில்வே எக்ஸாமில். கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். நம்பர் போட ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 நம்பர் போட்டாச்சா? இதில் எதுப்பா பெரிய நம்பர்? நம்ம போட்டதில் 8 தான் பெரிய நம்பர். அப்போ அந்த 8 எதால் மல்டிப்ளை பண்ணணும் சொன்னேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்படின்னா 16. மொத்தம் அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் 16 ட்ரையாங்கிள் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர்.
பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்போதுமே ஒரு சில இடத்துல எப்போதுமே ஷார்ட்கட்டை நம்பி இருக்கக்கூடாது. ஒரு சில இடத்துல நம்ம யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல யோசிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ போகிறீங்க, ஐடி இன்டர்வியூ போகிறீங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட்னா இப்படி தான் கேட்பாங்க. சின்ன கொஷின் தான் கேட்பாங்க, ரொம்ப பெருசுலாம் கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் சின்ன கொஷின் தான் வரும். ஏதாவது பெரிய எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்கன்னா அப்படின்னா கூட கொஞ்சம் பெருசாக கேட்பாங்க. ஸோ நமக்கு அப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன் இருக்க அந்த டயக்ராம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஷின் தான் பெரிய பெரிய எக்ஸாமில் கேட்பாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, அதே ஷார்ட்கட் தான். ஃபஸ்ட்டு இந்த வெளியில் இருக்குல்ல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு நம்பரை போடுங்க. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 போட்டேனப்பா. 8 நம்பர் போட்டேன்னா இப்போ பெரிய நம்பர் எது நம்ம போட்டிருக்கிறதுல 8. அந்த 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க சொன்னால் 16. ஸோ வெளியில் இருக்கிற அந்த ஸ்கொயர் பாக்ஸில் மொத்தம் 16 ட்ரையாங்கிள் இருக்குது. அடுத்து உள்ளே இருக்கிற பாக்ஸுக்கு வருவோம். இங்கே உள்ளே இருக்குல்ல ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்பரை போடுங்க. நிறையா பேர் பண்ணுற ஒரே தப்பு இதுதான்ப்பா. 8 இங்கே முடியுதா, இங்கே 9ன்னு போடுவாங்க, 9 10 11ன்னு போடுவாங்க. அப்படி மட்டும் போட்டுறாதீங்க, அது தப்பு. அப்படி போடக்கூடாது. எப்போதுமே ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸுக்கும் உள்ள 1ல் இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல திருப்பி 1லேருந்து ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போ உள்ளே இருக்கிற பாக்ஸோட பெரிய நம்பர் என்னப்பா 8. 8 × 2 16, இங்கே 16. ஸோ வெளியில் இருக்கிற ஸ்கொயர் பாக்ஸுக்கு 16 ட்ரையாங்கிள் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் பாக்ஸுக்கு இன்னொரு 16 ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் 32 ட்ரையாங்கிள். அப்படின்னா இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 ட்ரையாங்கிள்ஸ்ப்பா. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஷார்ட்கட்டு. ஒன்று மட்டும் தான் தப்பு பண்ணிடக்கூடாது. எப்போதுமே ஒரு ஸ்கொயருக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர், அதுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் கூட கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் நம்பரை 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இங்கே வெளியில் இருக்க ஸ்கொயர் 10 முடிஞ்சிருச்சு, நான் உள்ளே இருக்கிற ஸ்கொயருக்கு 11லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. அது தப்பு. 10ல் முடிஞ்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சு, அந்த ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. உள்ளுக்குள்ளே வர ஸ்கொயருக்கு திருப்பி நீங்கள் 1லேருந்து தான் போடணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷினு. இது எக்ஸாமில் கேட்ட கொஷினு, அதனால அந்த கொஷின் எடுத்திருக்கோம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஒரு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், காலேஜ் கேம்பஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இது கேட்பாங்க. நிறைய தப்பு பண்ணுற இடம் இது. எப்போதும் போல் டயக்ராமை பார்த்து பயந்துடாதீங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கல பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கா, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேயே படித்தோம். இந்த பாக்ஸுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 8 ட்ரையாங்கிள் இருக்குது. கரெக்டாக இல்லையா? எப்போதும் போல் நம்பர் போடுவோம்ல, 1 2 3 4 போடுவோம். பெரிய நம்பர் என்னது 4, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போது 8. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ட்ரையாங்கிள், இந்த ஸ்கொயருக்கு மட்டும் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் பாருக்கு? 16 ட்ரையாங்கிள் இருக்குது. ஆன்சர் போய் 16 அப்படின்னு போட்டிங்கன்னா அது தப்பு. ஓகேவா? ஏன் தப்புன்னா ஆன்சர் 18பா, 16 இல்லை, ஆன்சர் 18. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. அந்த 2 ஸ்கொயர் பாக்ஸும் ஜாயின் பண்ணிங்க, சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேர்ற இடம் இருக்குல்ல, இந்த சேர்ற இடம், அந்த இடத்துல இன்னும் 2 ட்ரையாங்கிள் வரும். இங்கே பாருங்களேன், நான் டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன், நல்லா பாருங்கள். இந்த சேர்ற இடத்துல 2 ஸ்கொயர் பாக்ஸ் சேர்ந்தனால இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் பாருங்கள் இருக்கா இல்லையா? அங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள். அவ்வளோதான். பாருங்கள், மொத்தம் 2 ட்ரையாங்கிள். அதனால தான் 16 + 2 18. ஆன்சர் வந்து 18ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? எப்போதும் போல் ஒரு பாக்ஸுக்கு 8 ட்ரையாங்கிள் தெரிஞ்சிருச்சு, இன்னொரு பாக்ஸுக்கு 8 ட்ரையாங்கிள் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த டயக்ராம் 2 பாக்ஸும் சேர்த்துருக்காங்க. ஸோ 8 8 16 தான். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 2 பாக்ஸும் சேர்றனால புதுசாக இன்னும் 2 ட்ரையாங்கிள் வருது. அதுதான் எங்கே வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கேன்ல, அதுதான் இன்னும் 2 ட்ரையாங்கிள். ஸோ அதனால தான் 16 + 2 18ன்னு போடுறோம். ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, 2 பாக்ஸ் சேர்ற இடத்துல இன்னும் 2 ட்ரையாங்கிள் வரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஷின் போல் உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது? 3 பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? 8 ட்ரையாங்கிள். இந்த பாக்ஸுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ப்பா? 8 ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கேன்? 8 ட்ரையாங்கிள்.
இந்த பாக்ஸ்க்கு எத்தனை ட்ரையாங்கிள்? 8 ட்ரையாங்கிள். ஸோ 8 3s ஆர் எவ்வளோ? 24. அதை நம்ம எப்போதும் போல் போட்டுருவோம். ஆனால் இதுதான் கடைசி ஆன்சராக? கிடையாது. ஏன் கிடையாது? எப்போதுமே 2 பாக்ஸ் சேர்கிற இடத்துல இன்னும் ஒரு 2 ட்ரையாங்கிள் வரும்னு சொன்னேன். இங்கே ஒரு 2 ட்ரையாங்கிள், அதே மாதிரி இங்கே ஒரு 2 ட்ரையாங்கிள். ஸோ ப்ளஸ் 4 ட்ரையாங்கிள், அப்போது 28 ட்ரையாங்கிள்ப்பா. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் மொத்தம் 28 ட்ரையாங்கிள் இருக்கும். பாருங்களேன், இப்போ தான் சொன்னேன்ல, இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எப்போதுமே இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த 2 பாக்ஸ் எடுத்திங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் இன்னொரு இந்த சேர்றனால இன்னொரு 2 ட்ரையாங்கிள் வரும். ஸோ அதனால தான் +4 இங்கே போட்டிருக்கோம். ஸோ 28 ட்ரையாங்கிள். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் மொத்தமாக நமக்கு 28 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் பாஸ். ஒரு சில இடத்துல நம்ம யோசித்து தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஒரு கொஷினில் வராது. இங்கே ஒரு 20 கொஷின் 30 கொஷின் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே எந்த இடத்துல இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து போடணும் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? லாஸ்ட் கொஷின்ப்பா. ஸோ லாஸ்ட் கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் இது. யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது. நல்லா பாருங்களேன், எப்போதும் போல் எல்லாமே சேம் தான், எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எப்போதும் போல் இது ஒரு பாக்ஸா, இந்த பாக்ஸில் எத்தனை ட்ரையாங்கிள் வரும்பா? இப்போ தான் சொன்னால் 8 ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த பாக்ஸா, இதுக்கு ஒரு 8 ட்ரையாங்கிள். இந்த பாக்ஸா, இதுக்கு ஒரு 8 ட்ரையாங்கிள். ஸோ 8 3s ஆர் எவ்வளோ? மொத்தம் 24 ட்ரையாங்கிள். அடுத்தது இந்த 2 பாக்ஸ் சேர்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 2 ட்ரையாங்கிள் வரும். இந்த 2 பாக்ஸ் சேர்கிற இடத்துல இன்னொரு 2 ட்ரையாங்கிள் வரும். ஸோ அப்போ ஆட் பண்ணுங்கள், 4 ஆட் பண்ணிங்க சொன்னால் 28. ஆனால் உங்கள் ஆன்சர் 28ஆ அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆன்சர் 29. எப்படி 29 வந்துச்சு? எப்போதும் போல் 2 பாக்ஸ் போட்டாச்சு, 2 புது ட்ரையாங்கிள் வந்துருச்சு. எப்படி 29 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸு வரிசையாக இருக்குது. இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ், பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் போயிட்டே இருக்குன்னு சொன்னால் 2 ட்ரையாங்கிள் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 2 ட்ரையாங்கிள் வரும். ஆனால் ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ், இந்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா. இங்கே பாருங்களேன், இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா இல்லையா? எஸ், இங்கே பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிள். இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் மட்டும் இதனால் வரும். ஸோ +1 பண்ணிங்கன்னா 29. ஸோ மொத்தம் 29 ட்ரையாங்கிள்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுங்களாப்பா? எல்லாமே ஒன்று தான். எப்போதும் போல் ஒரு பாக்ஸில் 8 ட்ரையாங்கிள் 8 போட்டாச்சு. சேர்கிற இடத்துல 2 போட்டாச்சு. ஆனால் இந்த 3 பாக்ஸ் இப்படி சேர்றனால ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வருது. அதான் இந்த ப்ளூ லைனில் வரைஞ்சிருக்கேன், ஒரே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அதனால் +1 மொத்தம் 29 ட்ரையாங்கிள். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க? 28 அப்படின்னு போட்டுருவாங்க ஆன்சரு. ஆனால் கரெக்டான ஆன்சர் 29. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல் நம்பர் 4 படிச்சிட்டோம். இப்படி தான் டயக்ராம் இருக்கும். இதுக்கு நம்பர் போடணும், பெரிய நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது சொன்னால் ஒரு ஸ்கொயர் பாக்ஸுக்கும் நம்பர் 1ல் இருந்து தான் ஆரம்பிக்கணும். இது எல்லாமே படித்தாச்சு. படித்ததுக்கப்புறம் இதோட நிப்பாட்டிடக்கூடாது. நீங்கள் புக்கை எடுத்து ஒரு 50 கொஷினாவது சால்வ் பண்ணிங்கன்னா தான் எந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல இந்த மாதிரி யோசித்து போடணும், அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, எந்த இடத்துல யோசிக்கணும் நம்ம அப்படின்னு ப்ராக்டிஸில் தான்ப்பா வரும். வீடியோவை பார்த்தா மட்டும் வந்துடாது. நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் நிறைய சம்ஸ், ஒரு 50 சம் இதே மாடலில் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸிப்பா. அப்படி சம்ஸ் கிடைக்கலையா, எல்லா மாடலும் ஃபஸ்ட் நம்ம படிச்சிருவோம். அதுக்கப்புறம் நான் தனியாக உங்களுக்கு கொஷின் ஷார்ட்கட்ஸோட அந்த சம்ஸ் எல்லாம் நான் தரேன். அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, போதுமான அளவு தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் மாடல் நம்பர் 4 கேட்டாங்கன்னா உங்கள் எக்ஸாம்ஸில் ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். அவ்வளோதான்ப்பா. மாடல் நம்பர் 4 ரொம்ப ஈஸி, ஃபார்முலா கிடையாது, சும்மா நார்மலாக ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணலாம். ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் யோசித்து அந்த ட்ரையாங்கிள் வருதான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படித்து இந்த குட்டி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அவங்களும் கற்றுக்கட்டும். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை.